காலையில வானதி காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வானதியோட அப்பா, ஏய் நில்லு, இன்னைக்கு நீ காலேஜ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வானதி அப்பா சொல்லவும், ஏன் நான் ஏன் காலேஜ் போகக்கூடாது, அதெல்லாம் எனக்கு போவேன், எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்கு, நான் போகத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், என்ன முக்கியமான கிளாஸ், நீ படிக்கிற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியல, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஹரியரு, இதை வச்சுக்கிட்டு நீ வேற காலேஜுக்கு போற, இதுல முக்கியமான சப்ஜெக்ட் வேறையா, உன் படிப்பு லட்சணம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி வானதி அப்பா மிரட்டவும், என்ன ஏன் இப்ப காலேஜ் போவேனான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், உன்னைய இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி வானதியோட அப்பா சொல்லவும், பொண்ணு பார்க்க வராங்களா, யாரை கேட்டு பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது, அதெல்லாம் யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், எனது யாரும் வர வேணாமா, நான் என்ன உன்னை இப்ப என்ன சம்மதம் சொல்லியா கேட்டுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நீ காலேஜ் போக கூடாது, உன்னைய பொண்ணு பார்க்க வராங்க, நீ வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வானதி அப்பா சொல்லவும், உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு பாண்டியை தான் பிடிக்கும்னு, இப்ப என்ன வந்துட்டு புதுசா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க, என்ன எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், இங்க பாரு, அது ஒரு கேவலமான குடும்பம், ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்தேன்னா தெரியும் அது என்ன குடும்பம்னு, உனக்கு அந்த மெக்கானிக்கரெல்லாம் செட் ஆக மாட்டான், நான் ஒரு நல்ல பையனா பார்த்து வச்சிருக்கேன், அவங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, ஒழுங்க மரியாதையா உள்ள போயிரு, பேசிக்கிட்டு இருக்கேன், அடுத்து கை நீட்ட வச்சிடாத அப்படின்னு சொல்லி வானதி அப்பா சொல்லவும், நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு பாண்டியை தான் பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணா பாண்டியை தான் பண்ணுவேன், எனக்கு இந்த கல்யாணத்தால விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி வானதி பேசிக்கிட்டே இருக்கையில இங்க வானதியோட அண்ணே, ஏய் என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, நானும் பொம்பளை பிள்ளை மேல கை வைக்க கூடாதுன்னு பார்த்தா கை வைக்க விட்டுருவ போலயே, ஒழுங்கு மரியாதை உள்ள போயிரு, பொண்ணு பார்க்க வராங்க, நாங்க சொல்றத கேட்டு மண்டைய ஆட்டி அவனுக்கு தாலியை கட்டிட்டு இங்க இருந்து கிளம்புற வழியை மட்டும்தான் பார்க்கணும், அந்த மெக்கானிக்காரனை பிடிச்சிருக்கு, அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வை, அவனை மொத்தமா உரு தெரியாம அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வானதியோட அண்ணன் மிரட்டவோ, இங்க வானதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, உள்ள போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சுறாங்க. வானதியை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆளும் வராங்க. ஏய் கிளம்புடி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவும், என்னால அதெல்லாம் முடியாது, நான் அதெல்லாம் எதுவும் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி அடம்பிடிச்சு உட்காரவும், இங்க பாரு, ஒழுங்கா சொல்றத கேட்டு நல்ல பிள்ளையாட்ட நடந்துக்கிட்டேன்னா உனக்கு நல்லது, அந்த பையனுக்கும் நல்லது, நீ ஏதாவது இப்படி திமிரு பிடிச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையி, அந்த பையனை உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் சேர்ந்து ஏதாவது பண்ணிடுவாங்க, அந்த பையன் உசுரோட இருக்குன்னு நீ நினைச்சேன்னா ஒழுங்கா அந்த பட்டு புடவை நகையெல்லாம் எடுத்து போட்டு வெளியே வந்து நில்லு அப்படின்னு சொல்லி வானதி அம்மா சொல்லவும், வானதி யோசிச்சு பார்த்துட்டு சேலையெல்லாம் கட்டிட்டு நகையெல்லாம் எடுத்து போட்டு கையில பார்த்தா காஃபி டம்ளரோட வந்து நிக்கிறாங்க. பொண்ணை பார்த்துட்டு எங்க மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, பொண்ணை பார்த்ததுமே மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அம்மா அப்பா கேட்கவும், வானதி பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. அதெல்லாம் எங்க பொண்ணு நாங்க என்ன சொன்னாலும் சம்மதிப்பா, அதனால நீங்க அவகிட்ட எல்லாம் ஒண்ணும் கேட்கணும் அவசியம் இல்லை, அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு தெரிய வேணாம் என் பொண்ணுக்கு நம்ம பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியோட அம்மா அப்பா சொல்லவும், வானதி பார்த்தா அழுதுகிட்டு உள்ள போயிடுறாங்க. சரி அடுத்து என்னன்னு சொல்லி பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வானதியோட அம்மா அப்பாவும் மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவும் அடுத்து நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கு நாளெல்லாம் குறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க வானதி பார்த்தா உள்ள உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்றது, ஒரேதான் இங்கிருந்து ஓடி போயிடுவோமா, இங்கிருந்து ஓடி போய் பாண்டி வீட்டுக்கு போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிறோமா, பாண்டியை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி பார்த்தா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க மாப்பிள்ளை வீட்டுல வந்து நிச்சயதார்த்தத்துக்கு நாளெல்லாம் குறிச்சிட்டு அவங்களும் கிளம்பி போயிடறாங்க. இங்க பாரு, அடுத்த வாரம் உனக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கு அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம், இன்னும் 2 வாரம் தான் நீ இந்த வீட்டுல இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் சொல்லவும், என்னது அடுத்த வாரம் நிச்சயதார்த்தமா, எதுக்கு இவ்வளவு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும், நீ அவன் கூட ஓடி போயிட்டேனா, இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்குள்ள இல்லாம எங்கேயாவது போய் அவன் கூட ஏதாவது சல்லித்தனமா ஏதாவது வேலை பார்க்கன்னு நினைச்சேன்னு வை, ஒன்னும் பண்ண மாட்டேன், அவனோட குடும்பத்தோட வச்சு மொத்தமா எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இங்க வானதியோட அண்ணன் சொல்லவும், பண்ணுவ அத்தட்டிக்கும் அவங்க கை என்ன பூவா பறிச்சுக்கிட்டு இருக்கோம், உனைய அவ்வளவுதான், உன்னை மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதி சொல்லவும், என்னடி என்ன பேசிக்கிட்டே இருக்க, நானும் போனா போதுன்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதியை போட்டு சப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஒழுங்க மாதிரி நீ வீட்டுக்குள்ளே கடை, 2 வாரத்துக்கு நீ எங்கேயும் போகக்கூடாது, காலேஜுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரூமுக்குள்ள போட்டு பார்த்தா வானதியோட அண்ணன் பூட்டிட்டு வந்துடுறாரு. அப்ப வானதியோட அம்மா அப்பா, டேய் ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வானதியோட அம்மா கேட்கவும், அவ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு அவ இந்த வீட்டை விட்டு ஓடக்கூட தயங்க மாட்டா, நம்ம மான மரியாதைலாம் காத்துல பறக்காம இருக்கோம்னா அவ எங்கேயும் காலேஜுக்குலாம் போகக்கூடாது, அவ 2 வாரத்துக்கு இந்த ரூமுக்குள்ள தான் கிடக்கணும்,
பசிக்குது எதுவும் கேனா கதவை மட்டும் திறந்து விட்டு சாப்பாடை மட்டும் கொடு, மற்றபடி அவ எதுக்காவது வெளியே போகும் யாராவது ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் பார்த்தா வெளியே போயிடறாரு. என்னங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வானதியோட அம்மா கேட்கவும், இங்க பாரு அவன் சொல்றது சரிதான், அந்த மெக்கானிக் பைய கூட இவ ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்து எல்லாம் பேசிக்கிட்டு திரிகிறா, எனக்கு தெரிஞ்சு இவ வீட்டை விட்டு ஓடி போனாலும் போயிருவா, அவன் சொல்றது சரிதான், என்ன 2 வாரத்துல தானே கல்யாணம், சட்டுப்புட்டு இவளை எப்படியாவது இங்க இருந்து கல்யாணம் பண்ணி அனுப்பி விடுற வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பாவும் சொல்லிடுறாரு. வானதியோடைய அண்ணன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. டேய் என்னடா மச்சான் உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கவும், இல்லடா அந்த மெக்கானிக்காரனை ஏதாவது பண்ணியே ஆகணும், அவன் வீட்டுக்கு போகையில அவனுடைய அண்ணன் என்னை எப்படி அடிச்சான், அந்த இதுக்கெல்லாம் அவனை பழி தீத்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியோட அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கல. சரிடா மச்சா என்ன பண்ணலாம் நீயே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கேட்கவும், என் தங்கச்சிக்கு இன்னும் 2 வாரத்துல கல்யாணம்டா, இந்த 2 வாரத்துக்கு அவனை எங்கேயாவது கடத்தி வச்சு அடைச்சு வைக்கணும்டா, அவன் இவ கண்ணுல படவே கூடாது, இவ இங்க வெளியில இருந்தான்னு வையேன் இவ எப்படியாவது ஏதாவது பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா, எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும், அவளுக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அதை எப்படியாவது செஞ்சே தீருவா, அதனால இவனை ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியோட அண்ணன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிக்கிட்டு இருக்கையில அதே வழியில தான் பார்த்தா இங்க பாண்டி பைக்ல வந்துகிட்டு இருக்காரு. பாண்டி பார்த்தா வானதியோட அண்ணனே பார்த்துட்டு போகவும், டேய் அவன் தான்டா அந்த மெக்கானிக்காரன் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் கையை காட்டவும், சரி மச்சான் இவனை இப்படியே ஃபாலோ பண்ணியே போவோம், நைட் நேரம் வேற, என்ன வேலை முடிஞ்சு வீட்டுக்கு தானே போய்கிட்டு இருக்கான், இவனை போற வழியில தூக்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2-3 ஆட்டோ பைக்ல எல்லாம் பார்த்தா பாண்டிய வானதியோட அண்ணன் ஃபாலோ பண்ணி வரத இங்க பாண்டி பாத்துறாரு. இவன் எதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணி வரான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ரொம்ப ஸ்பீடா ஓட்டுறாரு. இருந்தாலும் பார்த்தா வானதியோட அண்ணன் ஃபாலோ பண்ணிட்டே வரவும், சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி பைக்கை பார்த்தா நிப்பாட்டி பாண்டி இறங்கி கேக்குறாரு, ஏய் எதுக்கு இப்போ நீ ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், ஆமாடா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் சொல்லவும், அதான்டா என்னை எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், இங்கே பாருடா என் தங்கச்சிக்கு இன்னும் 2 வாரத்தில் கல்யாணம், ஒழுங்கு மரியாதா அவ பக்கம் கூட நீ எட்டி பார்க்கவே கூடாது, அவ உனக்கு ஒருவேளை ஃபோன் பண்ணாலும் நீ அந்த ஃபோனை பேசக்கூடாது, அவ வீட்டை விட்டு ஓடி வந்தான்னு வையி நீ அவளை கல்யாணமும் பண்ணிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், டேய் அதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாருடா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அவளுக்கு என்னைய பிடிச்சிருக்கு, இதுல நீ யாருடா அப்படின்னு சொல்லி பாண்டி பேசவும், டேய் நான் தான் சொன்னேன்ல இந்த மெக்கானிக்காரன் ஒரு ஏடா குடம் பிடிச்சவனு, டே தூக்குங்கடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பாண்டிய 4-5 பேர் கை காலெல்லாம் கட்டி ஆட்டோல ஏத்திடுறாங்க. ஆட்டோல ஏத்திட்டு போய் ஒரு பழைய குடோன் மாதிரி இருக்கு, அங்கே கொண்டு போய் பாண்டிய பார்த்தா ஒரு சேர்ல உட்கார வச்சு அடைச்சு போட்டு உட்கார வச்சுறானுங்க. டேய் என்ன ஏன்டா அப்படி கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், இங்க பாருடா என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்னா 2 வாரத்துக்கு நீ இங்கே தாண்டா இருக்கணும், அவ கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க இருந்து நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் சொல்லவும், டேய் சரியான லூசு பயலாடா நீ, இங்க பாரு நான் இங்க இருக்கிற விஷயம் மட்டும் இந்த மாதிரி நீ கடத்திட்டு வந்த விஷயம்லாம் என் அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னு வை உன்னை அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், அதையும் பார்த்துலாம்